பெர்சாத்து தலைவர்களில் ஒருவரான ரொனால்டு கியாண்டி, முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதிர் முகமது 2020ஆம் ஆண்டு பதவி விலக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது குறித்து கட்சித் தலைவர் முகைதீன் யாசினுக்கு நினைவூட்டியுள்ளார். மேலும் பெரும்பான்மை ஆதரவை இழந்த பிறகு முகைதீனையும் இதேபோல் கட்சியின் தலைமையை கைவிடுமாறு வலியுறுத்தியுள்ளார். ஹம்சா ஜைனுடீன், மொஹிதீன், அஸ்மின் அலி மற்றும் முன்னாள் பெர்சாத்து உறுப்பினர் முஸ்தபா முகமது ஆகியோருடன் மகாதீரை ராஜினாமா செய்ய வற்புறுத்திய 5 பெர்சாத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களில் தாமும் ஒருவர் என்று கியாண்டி தெரிவித்தார். முகைதீன் உண்மையிலேயே நாட்டிற்காகவும் பூமி புத்ராக்களுக்காகவும் போராடினால் அவரை பிரதமராக்க அனுமதிப்பது தமது கடமை என்று தாம் மகாதீரிடம் சொன்னதாக கியாண்டி தெரிவித்துள்ளார். முகைதீன் தமக்கு பதிலாக நியமிக்கப்படுவதற்கு வழிவகுக்கும் வகையில் மகாதீர் பின்னர் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்த நடவடிக்கையை அரசியல் யதார்த்தத்தை அடிப்படையாக கொண்ட தலைமைத்துவத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று கியாண்டி விவரித்தார். ஆதரவு எங்கே இருக்கிறது என்பதை ஏற்கனவே அறிந்த ஒரு தலைவரால் அதுதான் செய்யப்பட்டது என்று கியாண்டி கூறினார். பெர்சாத்து 2016இல் மகாதீர் மற்றும் முகைதீன் ஆகியோரால் உருவாக்கப்பட்டது மற்றும் 2018 பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு ஆட்சிக்கு வந்த பக்கத்தான் ஹரப்பானுடன் கூட்டணியில் நுழைந்தது. 2020ஆம் ஆண்டு மகாதீர் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனால் பக்கத்தான் ஹரப்பான் அரசாங்கம் சரிந்தது. முகைதீன் பெர்சாத்துவை பாசுடன் கூட்டணியில் இணைத்து அம்னோ நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் பரிகாத்தான் தேசிய அரசாங்கத்தை அமைத்தார். பெர்சாத்துவின் முன்னாள் துணைத் தலைவர் ஹம்சா ஜைனுடீன் ஒழுங்குமுறை வாரியத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து கட்சியைச் சேர்ந்த 25 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 18 பேரின் ஆதரவு தமக்கு இருப்பதாக தெரிவித்துள்ளார். தற்போது தன்னை ஒரு சுதந்திரமான மனிதர் என்று வர்ணித்துக் கொண்ட அவர் தேசத்தை கட்டி எழுப்ப உதவ ஒரு புதிய போராட்டத்தை வழிநடத்த ஆவலுடன் இருப்பதாக தெரிவித்துள்ளார். தம்மை ஆதரிப்பதாக அறிவித்த 18 பெர்சாத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளதாக குறிப்பிட்ட அவர், பெர்சாத்துவான் முன்னாள் மாணவர் மலாயா பல்கலைக்கழக கிளப் ஹவுஸில் நடந்த ரீசெட் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். தான் எந்த புதிய இயக்கத்தின் தலைவராகவும் தன்னை பார்க்கவில்லை என்றும், மாறாக அனைத்து இனங்களின் நலனுக்காக ஒரு புதிய தேசிய ஒருமித்த கருத்தை நோக்கி இந்த தேசத்தை ஒன்றாக கட்டி எழுப்புவதற்கான போராட்டத்தின் தலைவராக இருப்பதாகவும் அவர் கூறினார். நாட்டின் எதிர்காலத்திற்கான ஒரு உண்மையான போராட்டத்தில் தம்முடன் இணைய வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் தன்னை ஆதரிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியை விட்டு வெளியேற வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் கூறினார். தாம் இனி பெர்சாத்துவில் இல்லை, தம்மை ஆதரிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறி தம்முடன் சேர வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் கூறினார். எதிர்காலத்தில் செய்ய வேண்டியதை செய்ய அவர்கள் எங்களுக்கு போதுமான ஆதரவை வழங்குவதே முக்கியம் என்று தெரிவித்தார். புதிய கட்சியை உருவாக்குவது உட்பட அனைத்து விருப்பங்களும் திறந்தே இருக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். அது ஒரு புதிய கட்சியாக இருக்கலாம் அல்லது ஒரு புதிய வீட்டில் ஒரு பழைய கட்சியாக இருக்கலாம் என்றும் அவர் வர்ணித்தார். பரிகாத்தான் நேஷனலுக்குள் தொடர்வதா அல்லது புதிய கூட்டணியை உருவாக்குவதா என்பது குறித்த எந்த ஒரு முடிவும் கூட்டாக எடுக்கப்படும் என்று அவர் மேலும் கூறினார். ஆம்னோ அல்லது பாஸ் கட்சியில் சேர்வது குறித்த ஊகங்களுக்கு ஹம்சா பதிலளிக்கையில் தனக்கு ஆதரவு இருந்தால் விருப்பங்களை பரிசீலிப்பேன் என்று கூறினார். லங்காவி பந்தாய் பாசிர் தமிழ் நீரில் மூழ்கி உயிருக்கு போராடிய தனது நண்பனை 12 வயது சிறுவனின் விரைவான சிந்தனை மற்றும் துணிச்சலான செயல் காப்பாற்றியது பலரின் பாராட்டுகளை பெற்று வருகிறது. பெங்குலு அகமது இடைநிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவரான ஃபாரிஸ் டானிஸ் சுல்ஃபாட்லி தானும் 2 நண்பர்களும் கடற்கரைக்கு செல்வதற்கு முன்பு ஓட்டப்பயிற்சியை முடித்துவிட்டு ஓய்வெடுக்க சென்றதாக கூறினார். திடீரென்று பாறைகளில் விளையாடிக் கொண்டிருந்த நண்பர்களில் ஒருவர் கடலில் விழுந்தார். ஒருவேளை வழுக்கி விழுந்திருக்கலாம், அவருக்கு நீச்சல் தெரியும் என்று தாம் நினைத்ததாகவும் அதனால் மற்றொரு நண்பருடன் கரையில் அமர்ந்திருந்ததாகவும் கூறினார். ஆனால் சில நிமிடங்கள் காத்திருந்த பிறகும் அவர் மேலே வரவில்லை. தானும் மூழ்கி விடுவேன் என்று பயந்ததால் அவரை காப்பாற்ற தயங்கியதாக தெரிவித்த அவர், ஆனால் அவரை விட்டு வெளியேற விரும்பவில்லை என்று கூறினார். உடனே தண்ணீரில் குதித்து அவரை கரைக்கு இழுத்து சிபிஆர் செய்ததாக நேற்று இரவு பெர்னாமாவிடம் அந்த சிறுவன் தெரிவித்தார். சிபிஆர் செய்த பிறகு உடனடியாக தனது தந்தையை சம்பவ இடத்திற்கு வருமாறு தொடர்பு கொண்டதாக அந்த சிறுவன் தெரிவித்தார். அதன் பிறகு தமது தந்தை ஒரு வெளிநாட்டு சுற்றுலா பயணியிடம் உதவி கோரி தம் நண்பரை தலைகீழாக தூக்கிச் சென்று தண்ணீரை வெளியேற்றினார். பிறகு நண்பர் சுய நினைவு திரும்பினார். ஆம்புலன்ஸ் வாகனம் வந்ததும் அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் என்று தெரிவித்தார். நண்பரை காப்பாற்ற முடிந்ததற்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் என்றும், நீச்சல்
படகோட்டம் மற்றும் சிபிஆர் போன்ற பயிற்சிகளை முன்பே கற்றுக்கொண்டதால் அந்த அறிவும் அனுபவமும் உண்மையில் உதவியது என்று அச்சிறுவன் கூறினார். லங்காவியில் உள்ள சுல்தானா மலிகா மருத்துவமனையில் ஆரம்பத்தில் சிகிச்சை பெற்ற 10 வயது பாதிக்கப்பட்ட சிறுவன் மேலதிக மருத்துவ சிகிச்சைக்காக சுல்தானா பாகியா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகாண்டத்தோவின் சிலேகோவை சுற்றியுள்ள சோதனைகளில் கைது செய்யப்பட்ட 36 பேரில் 2 முக்கிய குற்றவாளிகளை போலீசார் கைது செய்ததன் மூலம் புலம்பெயர்ந்தோர் கடத்தல் நடவடிக்கையை முறியடித்துள்ளனர். 18 முதல் 55 வயதுக்குட்பட்ட 21 இந்தோனேசிய ஆடவர்கள், 4 வங்கதேச ஆடவர்கள் மற்றும் 4 இந்தோனேசிய பெண்கள் கடல் வழியாக இந்தோனேசியாவிற்கு கடத்தப்பட தயாரான போது பிடிபட்டதாக பேரா காவல்துறை தலைவர் நூர் ஹிஷாம் நோர்டின் தெரிவித்தார். 44 வயதான இந்தோனேசிய நில முகவரும் கைது செய்யப்பட்டார். அதே நேரத்தில் நில போக்குவரத்து செய்பவர் என்று நம்பப்படும் மற்றொரு இந்தோனேசிய ஆடவர் ஊத்தான் மெலிந்தாங்கில் உள்ள ஒரு ஹோட்டலில் தடுத்து வைக்கப்பட்டார். கம்போங் சுங்கை மாயுங்கில் சாலையோரத்தில் 20 முதல் 36 வயதுடைய 2 ஆடவர்கள் மற்றும் 3 பெண்கள் உட்பட 5 இந்தோனேசியர்கள் நேற்று காலை கைது செய்யப்பட்டதாக நூர் ஹிஷாம் தெரிவித்தார். நேற்று அதிகாலை தெமர்லோவில் உள்ள தமான் துவாலாங் இந்தா பெட்ரோல் நிலையம் அருகே திருமணமான தம்பதியர் பயணம் செய்த கார் பின்புறமாக மோதி தீப்பிடித்து எரிந்ததில் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக பொதுமக்களில் ஒருவரிடமிருந்து அதிகாலை 1 மணி அளவில் போலீசாருக்கு அழைப்பு வந்ததாக தெமர்லோ காவல்துறை தலைவர் நசீம் பஹரோன் தெரிவித்தார் என்று பெர்னாமா தெரிவித்துள்ளது. கோலாலம்பூரிலிருந்து குவந்தான் நோக்கி சென்ற 34 மற்றும் 35 வயதுடைய இருவரும் பயணித்த வாகனம் பின்னால் வந்த எஸ்யூவி வாகனத்துடன் மோதி இந்த விபத்து நிகழ்ந்ததாக தெரிய வந்துள்ளது. மோதலின் விளைவாக 2 வாகனங்களும் சரிக்கு விழுந்தன. பின்னர் தம்பதியர் பயணித்த வாகனம் தீப்பிடித்து எரிந்தது. இதனால் 2 பாதிக்கப்பட்டவர்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 28 வயதான எஸ்யூவி ஓட்டுநரின் கையில் சிறிய காயங்கள் ஏற்பட்டது. எஸ்யூவி ஓட்டுநர் மது அருந்தி வாகனம் ஓட்டியதாக சந்தேகிக்கப்படுவதாக நசீம் தெரிவித்தார். 2 வாகனங்களும் கணினிமயமாக்கப்பட்ட வாகன ஆய்வு மையத்திற்கு மேலும் ஆய்வுக்காக அனுப்பப்படும் என்றும், எஸ்யூவி ஓட்டுநரின் ரத்தம் மற்றும் சிறுநீர் மாதிரிகள் நச்சுயியல் பகுப்பாய்விற்காக எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். விசாரணைக்கு உதவுவதற்காக எஸ்யூவி ஓட்டுநர் பிப்ரவரி 17ஆம் தேதி வரை 4 நாட்கள் ரிமாண்ட் செய்யப்பட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.